தி ராஜநாராயணனுடைய நாவல்களும் சரி, அதே நேரத்தில் சிறுகதைகளும் சரி, மண்ணின் மனத்தோட வரக்கூடிய ஒன்று. அவரை பின்பற்றி ஒரு எழுத்தாளர் அணி கரிசல் மண்ணின் இலக்கியத்தை படைக்க தொடங்கியது. தமிழ் சிறுகதையின் தோற்றத்துக்கு முக்கியமான இந்த 2 காரணங்கள் இருக்கின்றன. ஒன்று ஆங்கிலம் மொழி வாழ்ந்த கல்வி, 2வது மத்திய தர வர்க்கத்தினுடைய வருகை. இந்த கதைகளுடைய காலங்கள் இன்னொரு, அந்த காலங்களுக்கு ஊடாகவே அந்த கதைகளுடைய உள்ளடக்கம் எல்லாம் வந்து அமைஞ்சிருக்கும். ஆசைமு வண்டில் சவாரியில அது என்னன்னா அந்த பிரதான பாத்திரம் எப்படி அந்த வழக்கை வந்து திசை திருப்புதுன்றதை கூட அழகா வந்து காட்டியிருப்பேன். அவன் கேட்குறான், நீங்களான விழுத்து நீங்கள் இல்லை எங்களுக்கு அதை பற்றி தெரியாது, வண்டில் நாங்கள் வந்தோன்னு இருந்ததை பின்னுக்கு விழுந்த நாங்கள் கண்டறாங்கன்னு சொல்லி. ஆனால் அதுக்கு பின்னால் என்ன நடக்குன்னு சொன்னால் அங்கே எவ்வளவு தந்திரங்கள் செய்ய முடியுமோ அந்த தந்திரம் எல்லாம் செய்கிறார். ஆனால் கடைசி அந்த கதையை முடிப்பார் ஆசைமு. எப்படி என்றால், இவையெல்லாம் நடந்து முடிந்த ஒரு கிழமைக்கு பின் கழகன் செல்லையா வீட்டில் மனைவி புருஷனை கேட்கிறாள், அன்றைக்கு திருவிழாவை வேலனை அடித்து போட்டீர்களாமே, எதற்காகவா? சவ பழக்கம் தெரியாத மாடுகள் கோயிலுக்குள்ள உள்ளே வந்து நுழைந்து விடுவான் போல நின்று எட்டி எட்டி பார்த்தானே. இந்த ஒரு 2 வரிகளால் என்ன செய்யறாண்டா, சமூகம் சார்ந்த ஒரு சின்ன செய்தி ஒன்ற, ஒரு முக்கியமான செய்தியை மிக ஒரு நாசுக்கா சொல்லி போட்டு போறார் ஒரு விடியா. 2வது, அது போகட்டும், பெட்டிக்குள்ள கலட்டி வைத்து என் கழுத்து கொடியங்க வச்ச இடத்துல காணையில செல்லையா ஆடு திருண்டியா கள்ளனை போல முழுசினார். இந்த கட்டத்துல ரோட்டால போறோம்னு சொல்லி கொண்டு போறான். பூச்சியன் கந்தையாவின் திமிர செல்லையான்னு அடக்கி போட்டார். அவன் இனிமேல் தலை தூக்க மாட்டான். அன்றைக்கு நடந்த திருவிழாவை பாத்தியா? ஒரு திருவிழாவும் இப்படி நடந்திருக்கே இல்லை. எப்படி என்றாலும் செல்லையரான் ஆள் வெள்ளு கட்டிதான் என்று சொல்லி வெளியில சொல்லி கொண்டு போறான். அது மட்டும் இல்லாமல் அந்த பூச்சியன் கந்தையா என்ன செய்யறான்னு சொன்னா, இவங்க செய்தது அநியாயம் என்று தெரிஞ்சு போய் கேஸ் போடுறார். ஆனா அந்த கேஸையும் கூட இவர்கள் வெல்லினர். வென்றதுக்கு பிறகு தண்ட பவரை காட்டுறதுக்காக ஊர்ல ஒரு தனியாளவே அந்த திருவிழா செய்த முடிக்கிறார். அந்த திருவிழா செய்த முழுக்க மனுஷி இந்த தாலி கொடியை கொண்டு ஏதோ வித்தோ அடைய வச்சோ செய்துட்டேன். அப்ப இப்படி அந்த பெரிய மனுஷ தோரணைக்காக இதுவும் செய்ய இவர்கள் தயாராக இருக்கிறார்கள் என்றதை இதில் இவர்கள் நாட்டாண்மைகாரர் என்று ஊர்ல பெயர் எடுக்கிற ஆக்கள். அவர்கள் அந்த காலகட்டத்தில் பணப்பலம், அதிகாரப்பலம், வழக்கு நடத்தக்கூடிய வல்லமை. ஆரம்ப காலத்தில் பழைய சிறுகதைகளை எடுத்து ஈழத்து சிறுகதைகளை பார்த்தோம்னு சொன்னால் அதனுடைய போக்கு நன்னறி கூறுதலை அடிப்படையாக கொண்டே காணப்பட்டதாக சொல்லப்படுகிறது. அப்போ நன்னறி கூறுதல்ன்றதுக்கு அடிப்படையாக பிறகுள்ள எடிசன் என்ற வர்ற சிறுகதைகள் அவங்களுக்கு பாடமாக வைக்கப்படுறது. அடுத்து டிப்போண்ட சிறுகதைகள் பாடமாக வைக்கப்படுகிறது. அப்போ அவங்க என்னென்று சொன்னால் அதுகளை வாசித்து போட்டு அவ்வாறான சிறுகதைகளை எழுத தொடங்குகிறாங்க. இப்போ இதுக்கு நல்ல உதாரணமாக உதயதாரியினுடைய ஆசிரியர் அனோல் சதாசிவம் பிள்ளையினுடைய நன்னறி கதாசங்கிரகத்தை சொல்லுவீங்க. நன்னறி கதாசங்கிரகம் 1820 1895 வரை தொகுக்கப்பட்ட கதைகளின் தொகுப்பாக காணப்படுகிறது. 1857 1881 வரை அனோல் சதாசிவம் பிள்ளை உதயதாரையினுடைய பத்திரிகையினுடைய ஆசிரியராக இருக்கிறார். அந்த காலப்பகுதியில் கிறிஸ்தவ மத மார்க்கங்களை உள்வாங்கி கொண்டும் அதே நேரத்தில் மக்களுக்கு நன்னறிகளை புகட்டும் மூலமாக சில கதைகளை எழுத தொடங்கினார். அந்த அடிப்படையில் தான் நன்னறி கதாசங்கிரகம் கதை தோற்றம் பெறுகிறது. அப்போ இதுக்கு உண்மையில் மிக முக்கியமான காரணம் அந்த நன்னறிகளை கூறுற வழக்கம் ஆங்கிலத்தில் இருந்திருக்குது. அதன் அடிப்படையில் தான் இந்த கதைகள் சொல்லப்பட்டதாக சொல்லப்படுகிறது. டேனியல் டிப்போ, எடிசன், ஸ்டீல் முதலானவர்களுடைய தாக்கத்தின் காரணமாக இவ்வாறான கதைகள் எழுதப்பட்டதாக அவர் சொல்கிறார். அதன் பிறகு அடுத்த இதாக நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால் ஈழத்து சிறுகதை வரலாறு எழுதினதில் முதலாவது பங்கு சோ சிவபாதத்துக்கும் சிட்டி பாலசுப்ரமணியத்துக்கும் இருக்குது. அப்போ தமிழ் சிறுகதை வரலாறும் வளர்ச்சியும் என்ற நூலில் ஈழத்தினுடைய முதலாவது சிறுகதை ஆசிரியராக இவர்களை அதாவது அனோட் சதாசிவம் பிள்ளையை மேற்கோள் காட்டுற தன்மை காணப்படுகிறது.
ஈழத்து சிறுகதை வரலாறு எழுதின செங்கியாளியனும் அதனை சொல்ற தன்மையை நாங்கள் பார்க்கலாம். அப்ப இந்த அடிப்படையோட தொடங்குது. அதே நேரத்தில் நீங்கள் தொட்டு காட்டிய விஷயம் ஒன்றும் முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னா, ஆரம்ப காலத்துல ஈழத்து சிறுகதைகள்ல அலையன்ஸ் பதிப்பகத்தால வந்த இந்த மூலவர்களை நாங்கள் மூலவர் என்று சொல்ற ஒரு தன்மை இருந்தது. அது இன்றைய வரையும் தொடருது. அது வரதர் கண்டிச்ச கதையும் இருக்குது. அவ்வாறு சொல்றது தவறு என்று சொல்லி, ஏனென்றா அதுக்கு முதலே பலர் எழுதி இருக்கிறாங்கள். அப்ப ஆனாலும் ஆரம்ப கால சிறுகதையில் ஒரு மனிதநேய பண்பு இலையோடி கொண்டிருந்தது. காதலை சொல்ற ஒரு தன்மை இருந்தது. புராண இதிகாச கருத்துக்கள் பற்றி சொல்ற ஒரு தன்மை, அடுத்தது வரலாறு சொல்ற ஒரு பாங்கு காணப்பட்டது. அப்ப அந்த அடிப்படையில நீங்கள் மாலிங்க சிவம் சார் இலங்கையர்கோனை பற்றி விரிவாக சொன்னார். ஆனாலும் அவர் சொல்லாத ஒரு விஷயம் சொல்லி நான் இந்த உரையை கொண்டு போகலாம் அப்படின்னு பார்க்கிறேன். அதுல சக்கரவாகம் என்ற கதை முக்கியமான ஒரு கதை. அதாவது இறந்த போகும் மனைவி அதுக்கு பிறகு இறந்ததுக்கு பிறகு 40 வருஷம் 40 நாள் வாழ்க்கையினுடைய சாரம்சத்தை ஒரு கணவன் நினைக்கிறான். அப்ப அதுல அந்த உறவுகள் எப்படி ஒரு இறந்த வீட்டுல இருப்பாங்க, அதே நேரத்துல இறந்த வீட்டுல பிள்ளைகளினுடைய தன்மை எப்படி இருக்கும், மன உணர்வுகளோட மனைவியினுடைய நினைவுகளோட சங்கமமாகிற கணவன் நிலை, அதெல்லாம் அந்த கதை மிக நுட்பமாக எடுத்து காட்டுது. வேலுப்பிள்ளைக்கும் தெய்வானைக்கும் இடையிலான அந்த உறவு பந்தம் என்றது அந்த கதையில நுண்ணிய மன ஓட்டத்தின் ஊடாக இளையோடுற தன்மையை பார்க்கலாம். அதே நேரத்தில் மாலிங்க சிவம் சார் சொன்ன வெள்ளிப்பாத சரத்தினுடைய செல்லையன் என்னுடைய வீட்டிலிருந்து 3வது வீடு பண்டிச்சவாரிக்கு அவர்களை பிடிக்கிறது வழக்கம். அவர் நான்கானையில மாமிய அவரை பற்றி சொன்னா, இலங்கையர்கோன் பற்றி நான் ஒரு இடத்துல பேச முனையக்குள்ள இலக்கிய வழியில, அப்ப இந்த பாத்திரம் இந்த வீடுதான் என்று சொல்லி காட்டின. அப்ப அது இப்ப மாலிங்க சிவம் சார் சொல்லக்குள்ள மன ஓட்டத்துல அது வந்து போனதை பார்த்து கொண்டிருந்தான். அடுத்தது என்னன்னு சொன்னா, இலங்கையர் கொண்ட இன்னொரு சித்தரிப்பு மாலிங்க சிவம் சார் சொல்லாத விஷயம் என்னென்று சொன்னா, வரலாறுகளை பற்றி அவர் சொன்னவர். அதிலேயும் சில வரலாறுகளை பேசக்குள்ள மிக கவனமாக இருக்கும். சிங்கள மக்களினுடைய வரலாறை தொட்டு காட்டக்குள்ள மிக கவனமாக கையாள வேண்டிய ஒரு தேவை இருக்குது. ஆனா அந்த காலத்துல 1950களுக்கு பிறகு இலங்கையர்கோன் வேலை தெளிவாக அனுலா என்ற கதையை எழுதினேன். அனுலா மகாவம்சத்துல வருகின்ற ஒரு கதை. அதே நேரத்தில் 7 பேரை நஞ்சூட்டி கொண்ட ஒரு பெண்ணினுடைய கதை. தன்னுடைய சபலங்களுக்கு ஆளாகிய ஒரு பெண் 7 பேரை கொண்டு இவ்வாறு அரச முடிய தக்க வைத்துக் கொள்கிறாள் என்ற விஷயத்தை அனுலாவினூடாக மிக நுட்பமாக இலங்கையர்கோன் காட்டியிருந்தார். அதே நேரத்தில் காசியப்பனுடைய வரலாறையும் அவர் சிகிரியா என்ற கதையில தொட்டிருந்தார். மாலிங்க சிவம் சார் சொன்ன மாதிரி யாழ்ப்பாடி என்ற கதை, யாழ்ப்பாண அதாவது இந்தியாவில இருந்து வந்த யாழ்ப்பாடி அரசனுக்கு யாழை வாசிச்சு காட்டி அதனூடாக மணத்திரை என்ற நகரை பெற்று யாழ்ப்பாணம் என்று இன்றைக்கு வழங்கப்படுகின்ற அந்த நகர்தான் என்ற ஒரு வரலாற்று இதை அதுல சொல்லியிருந்தேன். இந்த வரலாறுகளை பற்றி பேசக்குள்ள எனக்கு ஞாபகம் வர்ற விஷயம் என்னென்று சொன்னா, ஸ்ரீ வைத்தியலிங்கமும் அதை வரலாறை பற்றி நுட்பமாக தொட்டு காட்டியிருந்தவர். அந்த அதாவது பூதத்தம்பி கோட்டை என்ற கதை மிக முக்கியமான ஒரு கதை. பூதத்தம்பி கோட்டை என்ற கதையை நாங்கள் எடுத்து பார்த்தோம் என்று சொன்னா, ஒரு கோட்டையில போர்த்துகேயர் ஒல்லாந்தர் காலப்பகுதியில அந்த கோட்டையில நடைபெற்ற விஷயங்கள், அங்க இருந்த முக்கிய உத்தியோகத்தர்கள், அதன் பிறகு அந்த கோட்டையில இப்படி ஒரு சதி திட்டங்களால இப்படி தங்களுக்குள்ள உடமையாக்கப்பட்ட விஷயங்களை எல்லாம் நுட்பமாக சித்தரித்திருந்தவர் வைத்தியலிங்கம். அப்ப வைத்தியலிங்கத்தினுடைய கதையில அது இதுவும் ஒன்று. இன்னொரு கதை தியாகம். அப்ப தியாகம் என்றது எனக்கு எட்வர்ட் மன்னன் விஷயம்தான் ஞாபகத்துக்கு வருகிறது. எட்வர்ட் மன்னன் ஒரு சாதாரண ஒரு பெண்ணை திருமணம் செய்யறதுக்காக நாட்டு முடிய துறந்து எலிசபெத் மகாராணிக்கு தன்னுடைய இடத்தை விட்டு கொடுத்த ஒரு தன்மையை போல துட்ட கைமுனுவினுடைய வாழ்க்கையை அடிப்படையாக கொண்டு
எழுதப்பட்ட ஒரு கதை. துட்டுகைமுனுவினுடைய மகன் சாலி வந்து ஒரு பெண்ணை விரும்புகிறான். அதாவது சாதாரண ஒரு குலத்தை சேர்ந்த ஒரு பெண்ணை விரும்புகிறான். அந்த பெண்ணுக்கும் அந்த விருப்பத்தின் காரணமாக துட்டுகைமுனு அரசை ஆள முடியாது என்று சொல்றான். ஆனால் அதை அவன் துறந்து கொண்டு அவளை திருமணம் முடிக்கிற ஒரு செய்தியை அந்த கதையில சொல்லி இருந்தேன். இதே மாதிரி ருபான் பெலிசே என்ற தாது கோபுரம் எப்படி நிர்மாணிக்கப்பட்டது, அந்த தாது கோபுரத்தினுடைய நிர்மாணிக்கிறதுக்கான காரணம் என்ன என்ற விஷயத்தை சொக்கனும் ஒரு கதையில, அதாவது கலைச்சிற்பம் என்று நினைக்கிறேன், அந்த கதையில தொட்டு காட்டி இருந்தேன். அப்ப இதெல்லாம் 50களுக்கு முதல் நடந்த பகுதியில சிங்கள மக்களால பெறப்பட்ட ஒரு சிங்கள மக்களினுடைய புராதன நம்பிக்கைகள், அதன் ஊடாக கட்டியெழுப்பப்பட்ட விஷயங்களை தமிழ் மக்கள் எப்படி பார்த்திருக்கிறாங்க. அப்ப இதுல இன்னொரு கதையை சொல்லலாம். துறவியின் துறவு என்ற கதை, இலங்கையர்கோனால் எழுதப்பட்ட கதையும் இதே மாதிரி ஒரு கதை. எனக்கு அந்த கதை மிக பிடித்த ஒரு கதை. ஏனென்று சொன்னால் அந்த அனுபவத்தில் ஒரு சில கூறுகளை நானும் தொட்டு பார்த்ததும் உண்டு. அதாவது வந்து துறவியாக போகிறேன் என்று சொல்லி ஒருவன் பௌத்த பிக்குவாக மாறணுமன்றதுக்காக போறான். ஆனா வாலிபத்தினுடைய மனசு, வாலிபத்தினுடைய தன்மைகள் வந்து அவனால இடம் கொடுக்க முடியாத ஒரு நிலைக்கு, அதாவது உடல் இச்சைகள்ல மீற முடியாத ஒரு சூழல்ல அந்த இது தனக்கு துறவரம் சரிவராதென்று நினைத்து கொண்டு அவன் அந்த இடத்தை விட்டு விலகி போறது. அப்ப இதுக்கு அவர் துறவியின் துறவன்றதை எடுத்து சொன்ன, அதாவது 50களில் இப்படி எல்லாம் சிந்தித்திருக்கிறார்களா என்று சொல்லி யோசிக்கக்குள்ள அவர்கள் பெரும் சாதனைகளை நிலைநாட்டி இருக்கிறாங்க. அந்த விஷயத்துல இலங்கையர்கோன் மிக முக்கியமான ஒருவராக இற்றவரையும் பேசப்படுகின்ற ஒருவராக இருக்கிறார். ஆனா அதே சமயம் ஸ்ரீ வைத்தியலிங்கம் சம்பந்தன் முதலானவர்களும் அதே தரத்துக்கு இருக்கிறாங்களா என்ற விஷயமும் இங்க பார்க்கக்கூடிய ஒன்று. அப்ப காதல், அதாவது வைத்தியலிங்கத்தினுடைய பிரம்மாவாக கருதப்படுறவர் கூனாபானா ராஜகோபாலன். அவரே தனது பேட்டியில கூறியிருக்கிறார். அப்ப அவ்வாறு கூறும் பொழுது வைத்தியலிங்கம் சொல்லுவார் என்னென்று சொன்னா, எனக்கு எனது சிருஷ்டிக்கு ஆரம்ப கர்த்தாவாகவும் என்னை நின்று இயக்குபவராகவும் கூப்பா ராஜகோபாலன் தான் திகழ்கிறார் என்று சொல்லி அந்த பாணியில அவருடைய பல கதைகள் அமைந்திருந்தது. அப்ப அவருடைய கதைகளை நாங்கள் எடுத்து பார்க்கக்குள்ள வந்து அவருடைய புகழ்பெற்ற கதையில ஒன்று கங்கை கரையினில. அப்ப அந்த கழனி ஆற்றங்கரையில் கதையில வந்து நிறைவேறாத காதலை பற்றி பேசுறேன். நாங்கள் ஜெயகாந்தன் இதை பற்றி பேசக்குள்ள பார்த்திருந்தா, அதாவது ஒரு தெருவில் வாழ்றவர்கள் திருமணம் முடிச்ச போது அவர்களுக்கு இடையிலான உறவு முறைகள், உடலால 2 பேரும் இணைய முடியாத நிலை காணப்படுற அந்த தன்மைகளை பார்த்தது மாதிரி இவருடைய கங்கையாற்றின் கரையினிலே கதையிலேயும் வந்து 2 பேர் முக்கியமான பாத்திரம். 2 பேரும் தெருவில் வாழ்றாங்க. அப்ப தெருவில் வாழ்ற பிச்சைக்காரிய சமூக ஒடுக்குமுறைக்கு உள்ளான ஒருவர் திருமணம் செய்கிற அதே நேரத்தில் அந்த திருமணத்தை தாய் தகப்பன் விரும்பையில் இந்த நிலையில அவள் தற்கொலை செய்கிறத அடிப்படையாக கொண்டு அதை எழுதியிருந்தேன். அதே நேரத்தில் வந்து வைத்தியலிங்கத்தினுடைய பல கதைகள் இந்த இவ்வாறான விஷயங்களை பேசுது, காதலைத்தான் பேசுது. அனாதை என்ற கதையை எடுத்து பார்த்தோம் என்று சொன்னா, ரகுபதி அனாதை என்ற கதையில வந்து ரகுபதி இந்த மகள் மாதவிக்கு கட்டாய மாதவி முகுந்தனை திருமணம் செய்கிறா. கட்டாய திருமணம் முகுந்தனை விரும்புகிறா. இந்த நேரத்தில் கட்டாய திருமணம் நடக்கிற நேரத்தில் புலவரான முகுந்தன் ஒரு பைத்தியகாரனாக எல்லா இடமும் திரிந்து போற ஒரு நிலையா அந்த கதை சித்தரிக்கிறத பார்க்கலாம். காதல் தியாகம் என்ற அடிப்படையிலேயே அவருடைய பல கதைகள் அமைந்து போனன. கங்கா கீதம், பைத்தியகாரி, தியாகம் முதலான கதைகள் இவ்வாறான காதலை அடிப்படையாக கொண்டு பேசியது. ஆனா நனவோட உத்தியை கூட இவர் தியாகம் சிறுகதையில கையாண்டிருக்கிற விஷயத்தையும் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்குது. அப்ப அதுவும் மிக முக்கியமான ஒரு விஷயம். பார்வதி சிறுகதையில அவர் நனவோட உத்தியை கையாண்டிருக்கிறார், அதையும் நாங்கள் பார்க்கலாம்.
ஆனா இதே நேரத்துல மிக முக்கியமான ஒருவராக, அதாவது ஒரு மென்னுணர்வு தளத்துல காதலை சித்தரிக்கின்ற ஒருவராக காணப்பட்டவர் சம்பந்தன். சம்பந்தனுடைய கதைகள் அவர் பல்வேறு விதமான கதைகளை அவர் எழுதியிருக்கிறார். அந்த நிலையில அவருடைய கதைகள் மனதை உருக்குற கதைகளாகவும் அதே நேரத்தில் யதார்த்தவாதத்தை அடிப்படையாக கொண்ட கதைகளாகவும் காணப்படுது. இப்ப மனிதன் என்ற கதை வந்த காலம் முக்கியம். 50களில் வரக்குள்ள இந்த மனிதன் என்ற கதை வருகிறது. அதுல ஒரு கணவன் டாக்டர், மனைவி அதே நேரத்தில் இவங்க 2 பேரும் கணவன் தொழில் என்று சொல்லி அவர் தொழிலேயே இருக்கிறார். மனைவியை பார்க்க அவரால் மனைவியோட தனது நேரத்தை செலவிட முடியாம இருக்கு. இந்த நேரத்தில் மனைவியின் மனதில் ஏற்படுற ஏக்கம், உடல் தாபம், அவற்றையெல்லாம் சம்பந்தன் அந்த கதையில சித்தரிக்கிறார். அப்ப இந்த நேரத்துல மனிதன் சிறுகதையில இப்ப மனைவி ஒரு மனநோய் பிடித்த ஒருவராக மாறும் பொழுது கணவன் இன்னொரு டாக்டரை நாடுற. அவர் இவர்களுடைய விஷயங்களை அறிந்து இவளை தன்னோட வர சொல்லி கூப்பிட்ட நேரத்துல இவவும் போறா. அங்க போன நேரத்துல அவர் வீட்டில இருந்த நிலைகள், படங்கள் எல்லாத்தையும் பார்த்தோன்னே மீண்டும் கணவன்கிட்ட போக முடியாத ஒரு சூழல்ல தற்கொலை செய்ய முயற்சிக்கிறார். இந்த நேரத்துல கணவன் காப்பாத்துறதாக அந்த கதை வருது. அப்ப 50களில் இப்படியான விஷயங்களை பேசுறது, பேசக்கூடாத விஷயங்களை பேசுறதாக அந்த கதை அமையுது. தூமகேது மகாலட்சுமி கதைகளும் இந்த அடிப்படையில அமைந்த கதைகள். ஆனா அவருடைய அரசியல் ஆழத்தை ஈழத்து சிறுகதை களஞ்சியத்தில் வந்த கதைகள் வெளிப்படுத்தி நிற்கிறத காணக்கூடியதா இருக்குது. இதுல தாராபாய் என்ற கதை ராஜபுத்திரர்களுக்கு இடையில நடக்கிற மோதல்ல அநாகரிகமான முறையில நஞ்சூட்டப்பட்ட நிலையில காதலன் கொல்லப்பட அதுக்காக பழிவாங்குற ஒரு பெண்ணினுடைய வாழ்வை அதுல காட்டியிருந்த. ரெண்டு ஊர்வலங்கள் என்ற கதை ஒரு தத்துவ ரீதியான பரிசோதனையை செய்திருந்தார். ஒரு இடத்துல திருமணமும் ஒரு இடத்துல சாவீடும் நடக்கக்குள்ள 2 ஊர்வலமும் இணைச்சு அந்த மைய இலையில கதை சொல்ற ஒரு தன்மையை அவர் அதுல சொல்லியிருந்தார். அந்த வகையில அந்த கதையும் முக்கியமான கதையாக பேசப்படுது. மதம் என்ற கதை பம்பாயில நடந்த மத கலவரத்துல ஒரு முஸ்லீம் குடும்பத்துக்கும் இந்து குடும்பத்துக்கும் இடையிலான உறவு நிலைகளை சொல்லுது. அப்ப இங்க புலம் மாலிங்க சிவன் சார் சொன்ன மாதிரி புலம் இந்தியாவில், நான் சொன்ன தாராபாயிலையும் புலம் இந்தியா தான், மதம் என்றதிலையும் புலம் இந்தியா தான். ஆகவே இந்தியாவையும் இணைத்து, அதாவது இந்தியா சஞ்சிகையில கிராம ஊழியன் சஞ்சிகையில மணிக்கோடி கிராம ஊழியன் சஞ்சிகையில இலங்கையாக்களும் இணைந்து எழுதினதால இந்தியாவை புலப்பாட்டு களமாக கொண்டு சொல்ல வேண்டிய ஒரு நிலை அவருக்கு தள்ளப்பட்டதால இந்த கதைகளை எழுதினார்கள். உண்மையில இந்த மூவரும் ஏதோ ஒரு வகையில ஈழத்து இலக்கியத்துக்கு பெரிய அரிய பணிகளை செய்திருக்கிறார்கள். மற்றவர்கள் தொடரும் பொழுது ஏனைய விஷயங்களை சொல்லலாம். அதுல ஆசையம் பற்றி சொல்லக்குள்ள ஒரு விஷயம் எனக்கு ஞாபகத்துக்கு வருகிறது. சிங்கக்கொடி சிரிக்கிறது என்ற ஒரு கதை முக்கியமான ஒரு கதை. அப்ப சிங்கக்கொடி சிரிக்கிறது என்ற கதையை எடுத்து பார்த்தோம் என்று சொன்னா, சிங்கக்கொடி சிரிக்கிறது கதையில ஸ்ரீ ராஜசிங்கனால வைக்கப்பட்ட சிங்க கண்டிய மன்னன் விஜயசிங்க ராஜசிங்கனால வைக்கப்பட்ட சிங்கக்கொடி ஏன் மீண்டும் தமிழ் கொடி எப்படி சிங்கக்கொடியாக மாறி போனது என்ற விஷயத்தை சொல்றதாக அமையுது. அப்ப இந்த அடிப்படையில ஆசிமுவை பற்றி விரிவாக கதைக்கலாம். அடுத்த சந்தர்ப்பத்தில் நான் அதை தொடர்வேன். இந்த சந்தர்ப்பத்துக்கு நன்றி கூறி முடித்துக் கொள்வேன். நன்றி ரமேஷ். பல முக்கியமான கதைகளை குறிப்பிட்டிருக்கிறீர்கள். இவர்களுக்குள்ள இந்த நீங்கள் குறிப்பிட்ட சம்பந்தன், வைத்திலிங்கம், பிறகு கடைசியாக குறிப்பிட்ட ஆசைமும், அதாவது பொது அம்சமாக இலங்கை வரலாறு மாவம்சத்தில் சொல்லப்பட்ட இதுகளை அண்டி எழுதுகிற ஒரு போக்கு இருந்ததுன்றது ஏற்றுக்கொள்வீர்களா, அல்லது அவைக்குள்ள வித்தியாசம் இருக்கா? மாவம்சத்தில் இருந்து வருகிற துட்டகை மனுவை பற்றி வருகிறது, துட்டகை மனுவின் மகனை பற்றி சொன்னீங்க.
அதில் அந்த மகாவம்ச கதைகள் ஓரளவு சிறுகதைகள் வரலாற்றோடு ஒட்டி போகவும் ஈழமன்ற அடையாளத்தோடும் அதே நேரத்தில் தமிழ் சிங்களம் என்ற அந்த பெரிய மோதுதல் எதுவும் இல்லாமலும் கதைகளுக்குரிய ஒரு 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 மூலப்பொருள்களை எடுக்கிறதில் இவர்கள் எல்லாரும் வைத்திலிங்கம், இலங்கையர்கோன், சம்பந்தனும் ஓரளவு செய்திருக்கிறார்கள். அதாவது இலங்கை வரலாற்று மூலங்களை எடுத்து கதை படைக்கும். ஆனா அதுல சார் இப்ப ஆசயமும் வித்தியாசம் என்னண்டா, சிங்கக்கொடி பறக்கிறத பற்றி முதலே ஒரு கட்டுரை ஒன்ற கிராம ஊழியன்ல எழுதுறேன். அதுல என்னன்னு சொன்னா, இந்த கொடி தமிழருக்குரிய கொடிதான், அது சிங்களவர்களுக்குரியது இல்லை. ஆனா அதே நேரத்தில் பறக்கிற சிங்கக்கொடி ஊர்வலத்தின் போது பறக்குது சிங்கக்கொடி, அதுல அடிப்படி சண்டை படுறாங்க, ரத்தம் ஆறு ஓடுது, அதுல சிங்கக்கொடி சிரிக்குது, அது எங்களுடைய கொடி என்றதை நசுக்காக சொல்ற ஒரு தன்மையை அதுல சொல்றேன். இதே நேரத்தில் இந்த சிங்கக்கொடி எங்களுக்கு தேவையா இல்லையான்றதை சில்லையூர் செல்வராஜன் கதவு திறந்ததுன்ற சிறுகதையில அவர் பேசுறார். இந்த சிங்கக்கொடி எங்களை உண்மையில எங்களை அடிப்படையாக கொண்டு வடிவமைக்கப்பட்ட கொடி, இதுல இருக்கிற நிறங்கள் உள்ள பேதங்கள் எப்படி எப்படி எல்லாம் என்னத்தை சொல்லும் என்றதை வச்சுக்கொண்டு சில்லையூர் செல்வராஜன் அதை ஆழமாக பார்த்திருக்கிறேன். இப்பொழுது குணேஸ்வரன் அவர்கள் இதில் தொடப்படாத முக்கியமான ஈழத்து சிறுகதை ஆசிரியர்கள், ஈழத்து சிறுகதை முன்னோடிகளில் யாரையாவது குறிப்பிட விரும்பினால் குறிப்பிட்ட பிறகு நாங்கள் அடுத்த காலகட்டத்துக்கு வரலாம். நிச்சயமா. என்னென்றால் எங்களோட சிறுகதை வரலாற்றுக்கு இன்னும் நிரம்ப இடைவெளிகள்லாம் நிரப்பப்படாமல் இருக்குது. அது காலத்துக்கு காலம் அதை புதுப்பிக்கப்பட வேண்டிய தேவை இருக்குது. அண்மையில் 2 வருடங்களுக்கு முன்னம் பேராசிரியர் சேனா யோகராஜா ஒரு கட்டுரை எழுதியிருந்தார். கவனிக்கப்பட வேண்டிய ஈழத்து சிறுகதை முன்னோடி அல்வயிர் மு. செல்லையா என்று சொல்லி யாழ்ப்பாண பல்கலைக்கழக தமிழ்துறை தன்னுடைய முதலாவது அனைத்துலக ஆய்வு மாநாட்டை 2020ஆம் ஆண்டு நடாத்தியது. அதில் ஒரு அருமையான ஒரு கட்டுரை எழுதியிருக்கிறார். என்னென்னா இதை நான் கதைக்கிறேன்னா இதோட தொடர்பட்டு இருக்கக்கூடிய என்னென்னா, அந்த அல்வாயூர் கவிஞர் மு. செல்லையாவுடைய படைப்புகளை தேடி தொகுத்து பதிப்பிச்ச 2 பேரில் ஒரு ஆள் நான். அந்த வகையில் ஒரு விடயத்தை தெளிவுபடுத்த வேணும். 1930களில் எங்களுக்கு ஈழகேசரி வரைக்கல, ஈழகேசரிக்களால் ஒரு பெரிய ஒரு எழுத்தாளர் பரம்பரை ஒன்று சேருது. அந்த ஈழகேசரி பண்ணைகளில் வந்த ஒரு ஆள் தான் செல்லையா. செல்லையா எல்லாருமே ஒரு கவிஞராகத்தான் பார்த்தவன். எப்படி பாரதியாருக்கு அந்த ஆபத்து நடந்தோ அதே மாதிரி ஒரு ஆபத்து இங்கே நடந்திருக்கு. பாரதியாரை கவிஞனாக பார்த்தபடியால் அவன் எழுதிய கதைகளை கவனிக்காம அங்கே வாவேசு ஐயரை முதல் சிறுகதை ஆசிரியர் என்று சொன்னவன். ஆனால் அதுக்கு பிறகு பாரதியார் எழுதின கதைகளை நாங்கள் கருத்தில் எடுக்க வேண்டும் என்று சொல்லி பல்வேறு விதமான கவன குவிப்பு வந்த பிறகுதான் பாரதியாருடைய கதைகளுடைய அமைப்பு மேலத்திய அந்த அமைப்பில் இல்லாதபடியால் வேறு தவத்தி விட்டுறோம். ஆனால் பாரதியார்ட்ட பஞ்சதந்திர கதை மரபும் எங்களுடைய பாட்டிமார் கதை மரபும் இருந்தபடியால் அதுக்குள்ளெல்லாம் கதை சொன்னவர். அப்படி ஒரு கவனிக்கப்படாத நிலைமை மாதிரி இங்கே பல படைப்பாளிகள் இருந்திருக்கிறோம். அதனால நான் நினைக்கிறேன் சேனா யோகராஜா சார் 2 கட்டுரை எழுதியிருக்கிறார். அதில் ஒரு கட்டுரை ஈழத்து கவனிக்கப்பட வேண்டிய ஈழத்து சிறுகதை முன்னோடி அல்வயிர் மு. செல்லையா. என்னென்னு சொன்னால், நாங்கள் இந்த தொகுப்பை செய்யக்க நான் 15 கதைகள் 15 படைப்புகளை சிறுகதைகளாக நானும் இன்னும் என்னோட சேர்ந்த நண்பரை நாங்கள் திருப்பி அதோட வாசிப்புக்கு உட்படுத்தி 15 கதைகள் 15 சிறுகதைகளை செல்லையா இருக்கிறேன்னு அந்த தொகுப்பில் நாங்கள் பதிவு செய்திருக்கிறோம். சேனா யோகராஜா அதை அவதானிச்சுட்டு அந்த 15ல் 1 தவிர ஏனைய சிறுகதைக்குரிய அமைப்பு இருக்குன்ற சொல்லி அதை ஏற்றுக்கொண்டு நாங்கள் செல்லையா ஆரம்பத்தில் எழுதின ஒரு சிறுகதையை இங்கே சுட்டி காட்டணும். 1933ஆம் ஆண்டு அவர் என்ன செய்கிறார் என்று சொன்னால், சிவனும் மகனும் சம்பாசித்தல் என்ற ஒரு சிறுகதையை ஈழகேசரி எழுதுறார். மிக அற்புதமா இருக்கும் அந்த கதையை படித்த. சிவனும் மகனும் சம்பாசித்தல். சிவபெருமானும் முருகனும் கதைக்கினார். என்ன கதைக்கணும் என்று சொன்னால், இந்த கோயில்களில் அதில் சந்நிதி கோயிலை அடிப்படையாக வச்சுக்கொண்டு சிவபெருமான் கேட்கிறார், மகனுக்கு சொல்றார், நீ எல்லாம் சரியான பிழை விட்டு கொண்டிருக்கிற. மிக ஒரு எள்ளலாவும் நகைச்சுவையாகவும் இருக்கும். எட பாலசுப்ரமணியம், நீ செய்வதை நினைக்க எனது மனம் மிக வருந்துகிறது. நான் ஒன்றியூரில் குடியிருக்கும் அம்பலத்தில் ஆடியும் நஞ்சுண்டும் பிச்சை எடுத்தும் மண் சுமந்தும் 4 மக்களை பெற்று வளர்த்தேன். அறிவார்ந்த மக்களை பெற்றேனே அன்றி பின்புத்தியுடைய பெண் மக்களை பெற்றேன் அல்லன். இதனால் நான் சீதனம் நகை கொடுக்க வேண்டும் என்ற கவலையின்றி வாழ்ந்து உங்கள் 4வரையும் நல்ல இடத்தில் சம்பந்தம் செய்து வைத்தேன்.
என் மைந்தரில் மூத்த மூவரும். யார் அந்த 3 பேர் என்றால், ஒன்று பிள்ளையார், மற்றது வைரவர், அடுத்தவர் வீரபத்ரர். அந்த மூவரும் இயன்ற மட்டும் ஒழுங்காக வாழ்கின்றனர். நீதான் கேவலமாக வாழ்கின்றாயாம். உன்னை அடித்து திருத்தலாம் என்று பார்த்தால் உன் அம்மா உன்னை கடைக்குட்டி என்று சொல்லி தடுக்கிறாள். என்ன பிரச்சனை சொன்னா சிவபெருமான் சொல்றாரு. என்ன சொல்றேன்டா, நீ சந்நிதி கோயில்ல கொஞ்சம் எல்லாருக்கும் இடம் கொடுத்திருக்கிற, எல்லா சாதியும் வந்து அங்க கும்பிடுறாங்க, உன்னாலே எனக்கு பெரிய பிரச்சனையா கிடக்கு. பிறகு எவ்வளவு நாசூக்கா அந்த விஷயத்தை சொல்றாரு. அப்ப இது வந்து ஈழேசரில் நீ வாசிச்சீங்கன்னு சொன்னால், புதுவை பித்தன்ற கடவுளும் கந்தசாமி பிள்ளையும் படிக்கிற அதுண்ட கதை உள்ளடக்கம் வேற, இதுண்ட உள்ளடக்கம் வேற. ஆனா அந்த அந்த அதனோட உத்தி எல்லாம் ஒன்றா இருக்குது. அப்ப இதுல இவர் யுவராஜர் இப்படி எழுதுறார், மேற்குறிப்பிட்ட சிறுகதை தந்தை மகன் இருவருக்கும் இடையிலான உரையாடல் பாணியில் இடம்பெற்றுள்ளது. சாதி பற்றி கடவுள் மாறினதும் சமகால உயர் சமூகத்தினரின் மனோபாவம், அதற்கெதிராக ஒடுக்கப்பட்ட சமூகத்தினரின் செயற்பாடுகள், சமூக அரசியல் ஊடகத்துறைகள் ஏற்பட்டு வரும் மாற்றங்கள் ஆகியன சிவபெருமான் பாலசுப்பிரமணியன் ஆகியோரான உரையாடலுக்கூடாக வெளிப்பட்டுள்ளன. இவற்றை வெளிப்படுத்துவதற்கு புராண இதிகாச தளத்தை உத்தியாக பயன்படுத்தி இருக்கிறார் செல்லையா. இப்படி சொல்லி கொண்டு போய் இது ஒரு துணிச்சலான வேலைன்னு சொல்ல. இப்ப இதுல நான் சொன்னது வந்து சிவபெருமான் கதைச்சதானே. இப்ப முருகன் அதுக்கு எப்படி பதில் சொல்லியிருப்பார்? அவர் சொல்றார், முருகன் அதாவது தந்தைக்கு மகன் புத்தி கூறுவது மரபல்ல ஆயினும் நீங்கள் நடுவயது உடையவராய் வாழ்ந்த அக்காலத்தில் நான் உங்களுக்கு சில விஷயம் போதித்துள்ளேன், மேலும் பிரம்மனுக்கும் குட்டு கொடுத்து படிப்பித்திருக்கிறேன். ஆனபடியால் வயது பின்னிட்டு வாக்கு மாறிய உங்களுக்கு சில விஷயங்களை போதிப்பது பிழையாகாது என்று நான் நினைக்கிறேன். என்று சொல்லி சொல்ல. அப்ப இதுக்களால உண்மையாக என்ன சொல்றேன்னு சொன்னா, அந்த காலத்துல இருக்கக்கூடிய அந்த சமூகம் சார்ந்த சில இதுகளை கோணல் மாணலான விடயங்களை வந்து இதுக்குள்ள இதை மட்டும் செல்லையா எழுதல. இதே போல பல படக்காட்சி பார்க்க போற விசாலாட்சி அம்மை என்று ஒரு கதை எழுதுவேன். அது எழுதிக்க ஒரு சாதாரண குக்கிராமத்துக்கு இருக்கக்கூடிய ஒரு படிப்பறிவற்ற ஒரு வயசு போன ஆட்சி தியேட்டருக்கு வர்றா முதல் முறை. வரையக்கல அவ எப்படி அந்த நகர நாகரிகத்தை எதிர்கொள்றான்னு சொல்லப்படும். ஒரு பொங்கலை பற்றி ஒன்று எழுதுவார். அப்ப இதெல்லாம் வந்து என்ன செய்யுதுன்னு சொன்னால், ஒரு உள்ளடக்க ரீதியில எதையும் செய்வதான்னு சொல்றார். உள்ளடக்க ரீதியில காலனித்துவ ஆட்சி சூழலில் அல்லது பின் காலனித்துவ ஆட்சி சூழலில் தமிழ் சமூகம் சார்ந்தும் கல்வியுலகு சார்ந்தும் பண்பாடு நாகரிக வெண்பன சார்ந்தும் ஏற்பட்டு வர மாற்றங்களையே பெருமளவுக்கு இந்த கதைகள் பிரதிபலிக்கின்றன. அதனால்தான் இதுக்கு பிறகு எழுதின இன்னொரு கட்டுரையில வந்து, அதாவது இலக்கிய வழி கனடாவிலிருந்து வரக்கூடிய அந்த மயசில எழுதியிருக்கார், கவனிக்கப்பட வேண்டிய படைப்பாளிகள்ல இன்னும் நாங்கள் திருப்பி பார்க்க வேண்டியன்னு சொல்லி இந்த ஏற்கனவே இந்த 30கள் எழுதப்பட்ட ஏனைய படைப்பாளிகளை பற்றியும் சொல்லி கொண்டிருக்கார். அப்ப இப்படியெல்லாம் இந்த ஈழத்து சிறுகதையில இந்த ஆரம்பத்தில் 50களுக்கு முன்னமெல்லாம் இப்படி வித்தியாசமான கதைகளை எல்லாம் எங்களோட படைப்பாளிகள் கொண்டு வந்திருக்கிறோம். இவையெல்லாம் மிக அற்புதமானவை, நாங்கள் மீட்டு பார்க்க வேண்டியவை. நான் அல்வாயூர் செல்லையாவை பெரும் கவிஞராக ரசிக்கிறதை தவிர சிறுகதை ஆசிரியர் என்பது எனக்கு தெரியாது. நீங்கள் சொல்ற மாதிரி அவர் சமூக பிரச்சனையில சமூக முரண்பாடுகள் ஏற்றத்தாழ்வுகளை பற்றி நிறைய சிந்தித்து வருவராகவும், நீங்கள் சொன்ன மாதிரி புதுமை பித்தன் கடவுளும் கந்தசாமி பிள்ளையும் எழுதின மாதிரி இதுல சிவனும் பாலசுப்ரமணியம் எழுதியிருக்கிறார். சரி, ரெண்டு முக்கியமான விஷயம் சொல்லணும் சார். ஒன்று, இந்து சாதன பத்திரிகையினுடைய ஆசிரியர் திருஞான சம்பந்த மாவே. அப்போ மாவே திருஞான சம்பந்த பிள்ளையினுடைய கதைகளை நாங்கள் பார்க்கல. ஆனால் அவருடைய இந்து சாதனம் பொன்விழா மலரில் ஒரு கதையை எழுதியிருந்தார், ஓம் நான் சொல்லுகிறேன். அப்போ அது 2 தலைப்பில் வருது. ஓம் நான் சொல்லுகின்றேன், முத்தன் முதலாளி முத்துக்குமாரசாமி பிள்ளையான முறை. ஒருவன் படிப்படியாக உயர்ந்து ஒரு செல்வந்தனாக மாறுற, ஒருவர்கிட்ட வேலை செய்கிற ஒருவன் படிப்படியாக உயர்ந்து செல்வந்தனாக மாறுற முறையை அந்த கதை சொல்லுது. அதே நேரத்தில் அதில் புதிய உத்திகளை அவர் கையாளுறார். என்னென்னா, இது வந்தது 24-27 சொச்சத்தில். ஆனால் சின்ன தலைப்புகள் போட்டு அந்த கதையை நகர்த்தி செல்ற ஒரு தன்மை அதில் திருஞான சம்பந்த பிள்ளை கையாளுற. அடுத்த 2வது வந்து சாந்தநாயகி என்ற ஒரு கதையையும் வஜ்ரவிழா மலரில் வந்தது. சாந்தநாயகி என்ற கதையையும் எழுதியிருக்கிறார்.
ஒரு பெண் வீட்டுக்கு அடக்கமான ஒரு பெண் எவ்வாறு துலங்குவாள் என்று சொல்லி. அப்ப ஒரு வீட்டுக்கு கணவனுக்கு அடக்கமாகி அதே நேரத்தில் வீட்டுக்கு நல்லவளாக இருக்கு நல்ல குணமுள்ள நச்சை உள்ள ஒரு பெண்ணால ஒரு குடும்பம் எவ்வாறு சிறக்கும் என்றதையும் அதுல சொல்லியிருந்து. அவர் 2 கதை தான் எழுதியிருக்கிற, நாவல்கள் கணக்கு எழுதியிருக்கிற, கதை 2 தான் எழுதினது. அந்த 2 கதையும் தமிழ் சிறுகதை களஞ்சியத்தில் வந்த. இந்த நேரத்தில் பேசப்படாத விஷயத்தை பேசின ஒருவராக சச்சிதானந்த பண்டிதரை நான் சொல்றேன். ஆனந்தன் என்ற பேர்ல அவர் பல கதைகளை எழுதினார். அதுல தண்ணீர் தாகம் என்ற கதை முக்கியமான கதையாக சொல்லப்படுது. அதாவது ஒரு ஐயர் வீட்டில போய் தண்ணி அள்ளுறதுக்காக தண்டிக்கப்படுற சிறுமி, ஒரு ஐயர் ஒரு இக்கட்டான நிலையில தண்ணி தாகத்தால ஆக்சிடென்ட் பட்டு கிடக்கக்குள்ள அவருக்கு தண்ணியை கொடுத்து காப்பாத்தின ஒரு நிலையில தன்னுடைய தவறுக்கு வருந்துறத அவர் தண்ணீர் தாகத்துல கொண்டு வந்தார். அப்ப அவருடைய பெரும்பாலான கதைகள் முக்கியமாக ஒடுக்கப்பட்ட மக்களினுடைய வாழ்வை சொல்ற கதைகளாக இருந்தது. இதே நேரத்தில் சில்வரம்புலி என்று சொல்லி ஒருவர், அல்வாயில பிரபலமான ஒருவர், அவர் ஒரு சிறுகதை ஒன்று எழுதியிருக்கிறார், தெளிவு என்ற சிறுகதை. அப்ப தெளிவு என்ற சிறுகதை என்னன்னு சொன்னா, ஒடுக்கப்பட்ட மக்கள் ஒரு ஆசிரியர் தொழிலுக்கு போகும் பொழுது எதிர்நோக்குற பிரச்சனைகள் பற்றி அவர் கட்டுரையும் எழுதியிருக்கிறார். இந்த கதையிலையும் கொண்டு வார். பாடசாலைகளுக்குள்ள ஒடுக்கப்பட்ட சிறுவர்கள் உள்வாங்கப்படும் பொழுது அவர்கள் எதிர்நோக்குற பிரச்சனைகள், அதே நேரத்தில் முதல் பெண் பிள்ளைகள் பாடசாலையில சேர்த்து கொள்ளப்படும் பொழுது அவர்கள் படுகின்ற அவஸ்தைகள், ஆலய பிரவேசம் தொடர்பான நேரத்தில் ஏற்படுற பிரச்சனைகள், அவர் சிதம்பரத்தில் திருச்செந்தூர்ல ஆலய பிரவேசத்துக்கு யாவரும் போகலாம் என்ற நிலையில முதல் தெளிவு சிறுகதை தான் இந்த விஷயத்தை சொல்லு. அதே நேரத்தில் சில்வரம்புலி என்றவர் சைவப்புலவர் சி வல்லிபுரம், சைவப்புலவர் சி வல்லிபுரம் கோப்பாய் ட்ரைனிங் காலேஜில் முதல் அவரே பேரளவில் தெரியும். அவர் இது மாதிரி தானே இல்ல, ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சேர்ந்த அவர் தான் முதல் கோப்பாய் ட்ரைனிங் காலேஜில் ஈடுபட்டு ஆசிரியராக போற. அந்த நேரத்தில் ஒரு சர்ச்சைக்குரிய ஒரு விஷயம் நடக்குது. பொன் ராமநாதன் இவங்களுக்கு ஒரு தனியான பந்தியும் மற்றவர்களுக்கு ஒரு தனியான பந்தியும் வைக்கப்படணும் என்ற இதை பேசுற செனட் சபையில. அவ்வாறு பேசின நேரத்தில் அந்த செனட் சபை டாக்குமெண்ட் எடுத்து பேராசிரியர் காவனா சிவத்தம்பி அவர்கள் ஒரு கட்டுரை ஒன்றே எழுதியிருக்கிறார். இப்படி கோப்பாய் ட்ரைனிங் காலேஜில் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு இவ்வாறான ஒரு நிலை நடந்ததா என்று சொல்லி அவர கதை தான் இந்த தெளிவென்ற கதை. இந்த தெளிவென்ற கதையை மாதிரி வேள்வி பலி என்ற கதையை பரதர் எழுதியிருக்கிறார். அதுவும் என்னன்னு சொன்னா முக்கியமான, அதாவது ஒரு ஒடுக்கப்பட்ட மக்கள் ஆலயங்களுக்கு செல்லும் பொழுது அங்கு ஏற்படுற பிரச்சனையால ஒருவன் இறக்குறத அடிப்படையாக கொண்டு எழுதப்பட்ட ஒரு கதை. அப்ப இந்த அடிப்படையில பொன்பூச்சி என்ற கதையை, இந்த 50கள் காலப்பகுதியை தான் நானும் சொல்றேன், பொன்பூச்சி என்ற கதையும் சாதியால ஏற்படுற காதல் பிரச்சனைகளை மையமாக கொண்டு சொக்கன் அவர்கள் பொன்பூச்சி என்ற கதையையும் எழுதியிருந்தார். அப்ப இந்த சாதி பிரச்சனைகள் தொடர்பான கதைகளும் 50களுக்கு முன்னரே வெளிவந்தது என்றதையும் இந்த இடத்துல சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். நீங்கள் குறிப்பிட்ட சமபந்தை பற்றி சேபி ராமநாதனுடைய நிலைப்பாடு இப்படி இருந்தது எனக்கு நீங்கள் சொல்ல மட்டும் தெரியாது. ஆனால் இந்த சைவ வித்யாவிருத்தி சங்கத்தை நிறுவனர்கள் ஒருவராக இருந்த ராஜரத்னம் என்று அறியப்பட்டவர் இந்த ஆசிரிய கலாசாலை ஒன்றில், அது கோப்பாயோ மற்றொரு தெரியாது, சமபந்தியை அமுல் செய்தார் என்றது ஒரு தகவல் இருக்கு. நான் அதை அறிந்து சொல்றேன். அவர் என்னென்னா அப்படி அந்த காலம் பீரியட் ஆஃப் டிரான்சிஷன் என்று சொல்றவர், மாறுதல் ஏற்படுகிற காலத்தில் பொன்னம்பலம் ராமநாதன் அந்த மாறுதலுக்கு ஈடு கொடுக்க முடியாமல் இருந்திருக்கலாம். ஆனால் இந்து போர்ட் ராஜரத்னம் அதை இதுல இன்னொரு அனுமதி இருந்தா இன்னொரு விஷயத்தையும் சொல்லலாம். இந்து போர்ட் ராஜரத்னம் சார் எங்கட அப்பா சித்தப்பா எல்லாரும் முத்து தம்பியில படிச்சாக்கள். ஆனா அந்த நேரத்துல மரசல கூட அள்ளுறது வாலி முறையில் அள்ளுற இது இருந்தது. 50களுக்கு முதல் அப்பா தன்னுடைய சுயசரிதையில் எழுதுற
அவ்வாறு எழுதுற நேரத்தில் அவங்களுக்கு ஒரு பகுதியை அப்படியே எழுதி கொடுத்து அவங்கள தங்க வச்ச ஒரு தன்மையும் அவர் செய்திருந்தார் என்ற விஷயத்தையும் பதிவு செய்கிற, அவங்களுக்கண்டு ஒரு காணி கொடுத்து அவங்களுக்கண்டு வீடுகள் கட்டி கொடுத்து அவங்கள அந்த இடத்துல குடியமர்த்தின ஒரு தன்மையையும் ஹிந்து போட்ராஜரெல்லாம் அவர்கள் செய்திருந்ததை அப்பா பதிவு செய்கிறேன். மிக முன்னேற்றகரமான ஒரு விஷயம். இப்போ இதில் ஒரு அளவுக்கு நாங்கள் இந்த ஈழத்து தமிழ் சிறுகதை வளர்ச்சியில் நாங்கள் பார்த்த மாவே திருஞான சம்பந்தரை பற்றி சொன்னேன். நான் இந்த எனக்கு கொஞ்ச காலம் தமிழ் இலக்கியம் படிப்பிக்க மூதூர் தொகுதியில் ஓம் நான் சொல்லுகிறேன் பாட தெரிவில் இருந்தது, உரைநடை இலக்கிய தொகுப்பில் இருந்தது. பிள்ளைகள் எல்லாம் நல்லா ரசித்து படித்தார்கள். அதில் மைய கருவாக இருக்கிறது, அதில் வருகிற நாயகனோ முக்கியமான அவனுக்கு இப்போ புதுக்க எல்லாரும் மரியாதை முதலாளி முக்தன் ஓம் நான் சொல்லுறேன் என்று போனான். கடைசியாக ஒரு சஸ்பென்ஸ் வைக்கிறார். என்னென்றால் என்ன சொல்றேன் என்றால், நீங்கள் தருகிற அவன் சொல்ற செய்தி வெளிப்படையாக சொல்லல, நீங்கள் தருகிற மதிப்பு எனக்கு இப்போ இருக்கிற பணம் அந்தஸ்துக்குத்தான் மதிப்பு, அந்த மதிப்புக்கு அவனுக்கு அப்போ இருந்தவனுக்கு நான் சொல்கிறேன். நீங்கள் அது ஒரு நையாண்டியாக மாலிங்க சிவத்தினுடைய தாமியன் அந்த ஓம் நான் சொல்லுகிறேன் முத்தன் என்ற ஒரு சிறுவன், அவன் மிகவும் வறுமை, தந்தையார் இறந்துட்டார், வறுமை, அவனை எவரையும் கவனிக்கல. பிறகு அவன் ஒரு முதலாளி விட்ட போய் வேலைக்கு சேர்ந்து தன்னுடைய நேர்மையாலே உழைப்பாலே முயன்று கடைசியில் அந்த முதலாளியின் மகளையே திருமணம் செய்து கொண்டான். அப்போ இதுவேற தெரியாத எல்லாரும் அவனை கண்டோன்னே வணக்கம் சொல்லினோம், அந்த நிலம் விசாரிக்கணும். யார் வந்து அப்படின்னு நிலம் விசாரித்தாலும் ஓம் நான் சொல்லுகிறேன் என்று சொல்லி கொடுப்புவான். யார் வந்து வணக்கம் வந்ததுனால ஓம் நான் சொல்கிறேன், அவர்னு சொல்கிறேன், இது மட்டும்தான் சொல்லுவான். அப்போ அவனுடைய ஒரு பிறந்த தின விழா நினைக்கிறேன், அவனுடைய ஆசிரியர் வார. அப்போ வந்து கேட்குறாரு, இது ஏன் நீ எல்லாரும் நமக்கு வணக்கம் சொன்னால் ஓம் நான் சொல்கிறேன் என்று சொல்லி என்று கேட்குறேன். இப்போ அவர் சொன்னான், நான் கஷ்டமாக இருக்க ஒரு தரம் திரும்பி பார்க்கிறேன், இப்போ எல்லாரும் இந்த பணத்தை வச்சுக்கொண்டு தான் மதிக்கணும். அதனுடைய நான் யார் இன்றைக்கு வணக்கம் சொன்னாலும் நான் வீட்டை இந்த பணப்பட்டிக்கு இன்றைக்கு இந்நாள் உனக்கு வணக்கம் சொன்னேன் என்று சொல்லுவேன். அதுதான் நான் சொல்கிறேன், ஓம் நான் சொல்லுகிறேன். போய் வீட்டை இந்த பணத்தை மதிக்கிறபடியே அந்த பணப்பட்டிக்கு இந்த நேரம் இன்றைக்கு வணக்கம் சொன்னார் என்று சொல்கிறதா தான் இந்த கதை இருக்கு. நன்றி சார். நல்ல இது ரமேஷ் சொல்லிக்க சொன்னீங்கள். ஏதோ இவர் அந்த வரிசையில் சிலவழி அது உலகம் பலவித கதைகள் உலகம் என்ற தொகுப்பு எனக்கு ஞாபகம் இருக்கு. அதுக்கு இது வருதா இது வேறையா? இல்லை, இது வேற இல்லை, இது வேற. சரி, நன்றி. இன்றைய நல்ல தமிழ் கேட்போம் கலந்துரையாடல்ல ஈழத்து சிறுகதை முன்னோடிகள் கிட்டத்தட்ட சுதந்திரத்துக்கு மறுமலர்ச்சி காலம், சுதந்திரத்துக்கு முந்தைய காலம், சுதந்திரத்தை அடுத்து வந்த காலம் ஓரளவுக்கு பார்த்திருக்கிறோம். இன்னும் பிற்காலத்தில் பெரும்புகழ் பெற்ற சிறுகதை ஆசிரியர்களை நாங்கள் பார்க்க இருக்கிறோம். அடுத்த கலந்துரையாடலில் மேற்கொண்டும் ஈழத்து சிறுகதையாளர்களை பற்றி பார்க்கலாம் என்பதை கூறி தமிழ் ஒளி நேயர்களுக்கு எங்களுடைய நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்து விடைபெறுகிறோம்.